Thank you, Shakuntala Devi. Here comes the students from 11th Pretty, Jay Shri, Aishwarya, Chhatrapati Shivaji. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சத்ரபதி சிவாஜி. தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன். யார் தானும் நாடும் ஒன்றெனக் கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தின் மகுடம் தாங்க முடியாதா? தார்த்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆட்சியழிந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் மாரத்தி எடுத்த மக்கள் எங்கே ஓரத்தில் நின்று வெற்றி பெறட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? முரட்டு வாளை எடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இறை எடுக்க துடித்த வேண்டுகோள் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சுடுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள். உயிரினமினியே மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாழ்கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். மறை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடி சோட்டிக் கொள்ள மட்டும் தலை செய்வாராம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறைகள் நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டு ஒருவன் இந்த தரணியாலும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே தான் நாடென்று தலைவிரிக்கு திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பையும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வளைத்து வாழ்க சிவாஜி வாழ்கவென்று வாழ்த்துணை கூறி வழங்கிய போது வென்று எதிர்த்ததே இந்த கோட்டைதான். அதோ புரந்தம். போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம். ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, இடுப்பொடிங்கோரெல்லாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன்னேறி என எக்காலம் விட்டு பகைவர் தலைகளை கனியென கொய்து முரசம் ஒழித்து நான் முடக்கிய கோட்டை இதுதான் புரந்தம், இதுதான். அதோ ராஜகிரி. ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க, கட்டையர் குற்ற உள்ளம் நடுங்க, மராட்டிய மண்டல மக்கள் ஜெயிக்க நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். அதோ கல்யாண். கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்றலறிய குழந்தைகள், முடிவறியாக தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர். பகைவர் பொடி பொடியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் எப்போதும் ரத்த திலகம் திரண்டு கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மடமையை கொண்டே வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம். தாழ்ந்த ஜாதி, அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால்? இல்லை, எனக்கு முடி என்றால் நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் புற்றென்ன கருநாதங்களுக்கு சொந்தமோ, அழியட்டும் கோட்டைகள், இழியட்டும் மதில் சுவர்கள். அன்னை பவானி, அன்னை பவானி, உன் கண்கள் துறக்கட்டும், மின்னல் ஒளிரட்டும், இடியிடி கட்டும், சூறை காற்று மோதட்டும், கொடிமழை பொழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும். நன்றி. Wow, 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 what a fantabulous performance.